வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம அறுபடை வீடுகளில் ஒரு வீடான முதலாம் வீடு திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு முருகரோட அதிசயங்கள் என்னன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் எங்க போனாலும் அந்த ஒரு கோவிலோட மகிமையை நான் உணராமல் வருவதில்லை. இன்னைக்கு நான் வீடியோ எடுக்க போறேன். நீங்க கவனமா கடைசி வரையும் பாருங்க. கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல சாமிகள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பதிவு நமக்கு காட்டுவாங்க. அந்த நம்பிக்கையோட நான் இன்னைக்கு வீடியோ எடுக்க போயிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு சனிக்கிழமை, ஆகவே மக்கள் கூட்டமே இல்லை. நான் மட்டும்தான் போயிட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு அம்மா மடிப்பீச்சை கேட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 10 ரூபாயை போட்டுட்டு நாம வீடியோ எடுக்க போகலாம். வாங்க நாம வீடியோக்குள்ள போவோம், மகிமையை பார்ப்போம். இது அவங்களுக்குள்ள இந்த சிலைகள்லாம் வித்துட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. குட்டி குட்டி சிலை தான். ஆனால் என்ன, இதை வாங்கி கொண்டு போனால் சீக்கிரமாக வெளுத்துரும், அது வேறு விஷயம். இதோ இப்போ நம்ம கோயிலை நோக்கி நடந்து போயிட்டுருக்குறோம். இன்னைக்கு சனிக்கிழமை, அதனால் கூட்டங்கள் அதிகமாக இல்லை. நல்ல ஃப்ரீயாக இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கிறோம். இதுதான் அறுபடை வீடுகளின் முதலாம் வீடான முருகனோட திருக்கோவில். பாருங்க மக்களே, இது லட்சுமி தீர்த்தம். இங்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைஞ்சிருக்கும். மீன்கள், அவ்வளோ மீன்கள் இருக்கும். இது இப்போ எதனால் இப்படி வற்றி போயிருக்குன்னு தெரியல. மீன்களும் இல்லை, தண்ணீரும் இல்லை. ஒரு வழியாக சாமியை நல்லா கும்பிட்டுட்டு முருகனை உள்ளே ஃபோன் அலோடு கிடையாது. அதனால் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இது கிரிவலம் சுற்றி வரும்போது கொஞ்சம் ஒரு சைடில் வரும்போது இந்த சிவன், விநாயகர், முருகர் எல்லாம் 3 பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன். மத்தியானம் பொழுதுன்றதுனால யாருமே இல்லை, பூசாரிகள் யாரும் இல்லை. நானே பூசாரியாகவும் நானே பக்தராகவும் கும்பிட்டுட்டு அங்கனுக்குள்ளே இருக்கிற மலையை கொஞ்சம் எடுக்கணும்னு ஆசை. மலைன்றதே ஒரு மகிமையாக தான் இருக்குது. நம்ம நினைக்கிற அது கல்பாறைன்னு, ஆனால் அந்த இடத்துல நிற்கும் போது ஒரு விதமான உணர்வு இருக்குது. ஏதோ ஒரு பாசமும் தோணுது. நல்லா இருந்துச்சு இந்த உணர்வு. அப்படியே உள்ளே போனேன். உள்ளே இந்த சிவனாலயம் இருந்துச்சு. சொல்ல முடியாத ஒரு அமைதியாக இருந்துச்சு. ஒரு புதிய விதமான ஒரு உணர்வு இருந்தது. நல்லா இருந்துச்சு. கேட்டு பூட்டி தான் கிடந்துச்சு. ஆனால் சிவனாலயம் என்னமோ மனக்கதவு திறந்திருக்கும் போல இருக்குது. ஒரு விதமான உணர்வு. நல்லா இருந்துச்சு இந்த ஃபீலு. இதை பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நல்ல இந்த தெப்பக்குளம், இந்த அழகு, இந்த இனிமையான காற்று, இது என்னை எங்கேயோ கொண்டு போனது மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏதோ எல்லாமே எனக்கே சொந்தமான ஒரு ஃபீலு. சும்மா சொல்கிறேன். அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு.
அமைதியாக நானாக ஆள்க யாரும் இல்லாமல் நானாக வீடியோ எடுத்துகிட்டு நானாக இருந்ததில் ரொம்ப சந்தோஷம். தெப்பக்குளத்துக்குள்ளே போனேன். பாருங்கள், உண்மையாலும் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரே ஒரு அம்மா மட்டும் துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. நான் பக்கத்தில் உட்காந்து காலை நினைக்கலான்னு நினச்சேன். இந்த காலை நினைக்கும் போது ஒரு புதுவிதமான ஒரு உணர்வு எனக்கு இருந்துச்சு. பாருங்கள், நான் வந்து ஒரு படிக்கட்டில் உட்காந்துருக்குறேன், தள்ளி உட்காந்துருக்குறேன். என் கால் தள்ளி தான் நான் வைக்கிறேன். என்ன காரணம்னு தெரில, கால் உள்ளே போகும்போது வெள்ளையாக இருக்குது, வெளியே வரும்போது சிவப்பாக வருது. இதை நான் என்னென்னு எனக்கு அப்போ தோணலை. ஆனால் கொஞ்சம் யோசித்தேன், என்னடா இப்படி இருக்குன்னு யோசித்தேன். நான் எப்போதுமே கோயிலுக்குள்ளே போனால் ஒரு புதுவிதமான விஷயங்களை உணர்வேன். இது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல, இது எனக்கு ஏதோ ஒரு அதிசயமாக தான் தோணுச்சு. நான் அதை உணர்ந்தேன். இதில் நம்ம இதை எதுவும் நம்பணுன்ற அவசியமும் இல்லை, நம்பாமலும் இருக்க முடியாது. குன்றில் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக இருக்கட்டும்னு ஔவையார் பாட்டி சொன்னது போல், குன்றுகளெல்லாம் முருகன் இருப்பது போல் ஒரு ஈர்ப்பு இருக்குது. நல்லா இருந்துச்சு எல்லாமேவும். நானாக வீடியோ எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், இன்னும் அழகாக எடுத்துருக்கலாம். நானாக எடுத்தது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு உண்மையை நான் உணர முடிஞ்சிச்சு, நல்ல ஒரு சக்தியை நான் உணர முடிஞ்சிச்சு. இந்த பாறைகளை தொடுவதில் இன்பமாக. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மலை, அதன் அடிவாரத்தில் இருக்கும் கோவில், தெப்பக்குளம், இவை அனைத்துமே மனதுக்கு அமைதியை தரும் புனிதமான இடங்கள். இயற்கை அழகும் இறை அருளும் ஒன்றாக கலந்திருக்கிறது. இப்படி அமைதியான இடங்களுக்கு வந்து சில நிமிடம் இறைவனை நினைத்தால் போதும். இது ஒரு கிரிவலம் போகிற ஒரு பாதை தான். ஆனால் என்னவோ தெரியல, இந்த பாதையை ஃபுல்லாக ரொம்ப கழிஞ்சி பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நடந்து போகிறதுக்கு. இந்த ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இது அப்படியே மலைக்கு பின்னாடி உள்ள ஒரு இடம், தெப்பக்குளத்து பக்கத்தில். இதை கொஞ்சம் பராமரித்து பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஒரு பராமரித்து இல்லாமல் ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. இது முருகன் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற மலை மேலே இருக்கிற ஒரு கோவில். மலை மேலே ஒரு கோவில் சாமி இருக்காங்க. நான் ஏற்கனவே போயிருக்கேன். ஆனால் இந்த வட்டம் என்னால் கிரிவலம் வந்ததில் கால் வலி, அதனால் மேலே ஏறலை. அதனால் இங்கே இருந்தாப்புலே நான் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்புறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மலைக்கு பின்னாடி இருக்கிற நாகம்மா புத்து இது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். இந்த கோயில் எப்பயுமே மகிமையாக தான் இருக்கும், நான் உணர்ந்துருக்கிறேன். இன்றைக்கி இவங்களை நான் வீடியோ எடுக்கும்போது எனக்கு ஒன்றும் தோணலை. பாருங்கள் இந்த வீடியோ எப்படி சேக்காகுதுன்னு. நான் எதுவுமே எடிட்டிங் பண்ணலை. இந்த வீடியோ மட்டும், இந்த அம்மன் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி அலையாக வராங்க பாருங்கள். இது உண்மை. நான் எடிட்டிங் பண்ணும்போது அதை கண்டுபிடிச்சேன். என்னடா அதை எடுக்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ அப்படி இருக்கேன்னு பார்த்தேன். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான அம்மன் தான். சாமிகள் இருக்காங்க தான், இல்லாமல் இல்லை, அதெல்லாம் பவரோடு தான் இருக்கிறாங்க. இந்த அம்மனை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இதே தான் பக்கத்தில் இருக்கிற அம்மன். இவங்களும் இந்த புத்து தான், ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறவங்க தான். இவங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், தத்ரூபா நிற்கிது. ஆனால் அந்த அம்மனோட சிலை மட்டும், அந்த புத்து மட்டும் அது பாருங்கள் எப்படி ஆட்டம் கொடுக்குதுன்னு பாருங்கள். இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. உணரணும் நாம் அதை தான். நான் எப்போவுமே கோயிலுக்கு வந்து ஏதாவது ஒரு சாமியோட உணர்ந்துருவேன். இது இன்றைக்கி என்னன்னு தெரில, எனக்கு வீடியோலையும் கிடச்சிருக்கு, தெப்பத்துலேயும் சரி, இதுவும் சரி, எனக்கு உண்மையாக தான் தோணுது. மக்களே, உங்களுக்கு இது எப்படி தோணுதோ அதை நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. நம்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக சாமி உண்டு. நன்றி மக்களே. நாம் இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அப்படியே வரும் வழியில் ஒரு குரங்கு ஒன்று வயிற்றுக்குள்ளே 2 குட்டி இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது அப்படியே எதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் போச்சு. அதையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போது இந்த முருகர் கோயிலை நம்ம சுற்றி வந்ததில் எனக்கு ரொம்ப மனசுக்கு அமைதி கிடைச்சிச்சு. பார்த்த உங்களுக்கு கண்டிப்பாக அமைதி கிடைக்கணும். இந்த முருகன் அறுபடை வீட்டுக்கு சொந்தக்காரர், முதலாம் ஸ்தலத்தில் இருக்கும் திருப்பரங்குன்றம் முருகன் உங்களுக்கும் அந்த அருளை தர வேண்டும். நம்ம கேட்குற அனைத்தையும் முருகர் தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். முருகனுக்கு போற்றி போற்றி.